Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளாஸியான பியூட்டிஃபுல் நெக்லைன் ஒரு கமீஸ்க்கு எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறீங்க. ஒரு காட்டன் கமீஸை இவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல் நெக்லைன் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இது பேக் பார்ட், இது ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து நெக்கோட வித்து நான் மார்க் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் நெக் வித் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பீங்க. நான் 3 இன்ச் நெக் வித் கொடுப்பேன். இப்போ 4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நெக்கோட டெப்த், அதாவது நெக்கோட இறக்கம் வந்து 11 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச் துணியோட மடிப்பு பக்கம், அதாவது ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அந்த 4 இன்ச்சோட அகலத்தையும் இந்த 1/2 இன்ச்சையும் அப்படி லைன் வரைஞ்சிருங்க. பேக் பார்ட் எடுத்துக்கங்க. பேக் பார்ட்டில் வந்து அதே 4 இன்ச் வரைகிறேன் அகலம். இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச். ஏன்னா இது ஒரு காலர் நெக் மாதிரி தான் இருக்க போது ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நெக்லைனோட டெப்த் கொடுத்து அந்த டெப்த்தை ஒரு குட்டி கர்வ் மாதிரி அதை கொடுத்துட்டு இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இந்த கொடுத்துருக்க அந்த வி மாதிரி ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரிப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் வந்து மடிப்பு பகுதியில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் 3 இன்ச் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ லென்த் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேணால் ஆகலாம், பட் நான் 40 இன்ச்சஸ் ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கேன். 40 எடுத்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணனா எனக்கு 3 இன்ச் இருக்கும். ஃபோல்டில் வந்து 1.5 இன்ச்சுக்கு இன்னும் ஒரு காட்டன் ஸ்ட்ரிப் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட கமீஸையும் பேக்கோட ஷோல்டரையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரிப்பை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப் நமக்கு தேவைப்படும்ன்ற ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டிலேருந்து பேக் வரைக்கும் நான் இப்படி என் டேப்பை வச்சு நான் பேக் பார்ட் வர வரைக்கும் நான் இப்படி மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக ஒரு 16.5 இன்ச் வருது. 16 16.5 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 16.5க்கு நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை நான் எடுக்க போகிறேன். 16.5 எடுத்துருக்குன்னா அப்போது 33 இன்ச்சஸ் தேவைப்படும். ஸோ 33 இன்ச்சஸ் இல்லாமல் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணால் தான் நம்ம தைக்கக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பீஸை இப்படி தான் நம்ம வச்சு நெக்லைனில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி வச்சனோ அதே மாதிரி வச்சு அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிங்களா அது மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி கீழே வைங்க. ஸோ கமீஸோட நல்ல பக்கமும் நீங்கள் எடுத்துருக்க அந்த காலர் பீஸோட நல்ல பக்கமும் கீழே ஒன்றா வர மாதிரி வச்சு ஸோ அந்த தைச்ச 1/2 இன்ச்சை திரும்பி அந்த வி பார்ட்டில் வச்சு நம்ம தைக்கிறோம். இந்த கார்னர்ஸை லைட்டாக ஸ்னிப் பண்ணி விட்டுருங்க. ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலரோட ராயேஜையும் உங்களோட கமீஸோட நெக்லைனோட ராயேஜும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி இது டேர்ன் பண்ணி அந்த ராயேஜஸை ஒரு 0.25 அதாவது 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து அந்த துணியை இழுக்காமல் கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக அதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் அது சீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக்கை ரிலீஸ் பண்ணி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேண்டும் சரி கமீஸோட நெக்லைனும் சரி ஸ்ட்ரெச் ஆகாமல் ஒன்றா மேட்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடோட நாச், இது வந்து காலரோட நாச். ஸோ அந்த பேக் நாச்சும் காலர் நாச்சும் ஒன்றா மேட்ச் ஆன பிறகு இப்போது அங்கேருந்து இன்னொரு பக்கம் வர மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை எண்டு வர ஸ்டிச் பண்ணி நம்ம வெளியே எடுத்தோன்னா நமக்கு அழகாக சூப்பராக ஒரு காலர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 11 இன்ச்சுக்கு நம்ம நெக்லைனோட டெப்த் வச்சுருந்தோம். பட் ஆனால் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 7.5 இன்ச்சு 7 இன்ச்சு நெக்லைன் டெப்த் வைக்கிறீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக மாற்றுறதுக்காக நான் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான குட்டி கோட்டா லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 11 இன்ச்லாம் நெக்லைன் வேண்டாம். எனக்கு ஆவரேஜாக நம்ம வைக்கிற ஒரு 7 இன்ச் நெக்லைன்லேயே இது பண்ணோன்னா தாராளமாக 7 இன்ச் வரைக்கும் நெக்லைன் இதை அட்டாச் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு குட்டி பீஸ் மாதிரி கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி ஒரு 11 இன்ச்சுக்கு இதே மாதிரி நெக்லைன் ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு இன்னுமா ஒரு குட்டி சாட்டின் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வர மாதிரி நான் வைக்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இது நம்ம பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா இது நல்லா ஃபர்மாக நீட்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிடும்.
ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல நீட் ஒரு அயன் கொடுத்தீங்கன்னா இந்த நெக்லைன் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நெக்லைன் பேட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் தெரியும் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. See you next time. Take care. Bye bye.